அல்லாஹ்வினுடைய பேரருளால் 4வது தின தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் இறைவனின் கிருபையால் இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப நாம ஏற்கனவே தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் மனித சமுதாயம் படைக்கப்பட்டதற்கு அடுத்து முன்பதாக பூமியில் வேறு என்னென்ன இனம் வாழ்ந்து வந்தது, அவைகள் எப்படி அழிக்கப்பட்டன, எஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஜின் இனங்கள் இப்பொழுது பல்கி பெருகி அது ஒரு தனி இனமாக இருப்பது அல் குர்ஆன் கூறுவதாக நேற்றைய தினம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இறைவன் முதலாக பேனாவை படைத்தான். அதற்கு அடுத்து அரிஷ், அதற்கு அடுத்து குர்ஸ், அதாவது இறைவன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனம், அதற்கு அடுத்து கால் வைக்கக்கூடிய குர்ஸ், அதற்கு அடுத்து பேனாவை படைத்தான், அதற்கு அடுத்து ஹவா காற்றை படைத்தான், அதற்கு அடுத்து துல்மத் இருளை படைத்தான், இறுதியாக அல்மா தண்ணீரை படைத்தான். வகான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வினுடைய அரிஷ் இருக்கிறதே தண்ணீருக்கு மேல் இருக்கிறது என்று ஹதீஸிலே நம்மால் பார்த்தோம். அப்ப மிக முக்கியமாக அரிஷை பற்றி ஹதீஸ்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அரிஷை சுமந்திருக்கக்கூடிய 8 மலக்குமார்கள் என்னென்னவெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்த்தோம். ஹதீஸிலே வருகிறது, அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக இருப்பார்கள் என்று சொன்னா, வகான வ மஸாஃபத்து ஷஹ்மத்து உதுனிஹி இலா உனுகி, அவங்களுடைய அந்த காது பகுதிக்கும் கழுத்துக்கும் இடையில 700 வருடம் இடைவெளி இருக்கும் என்று ஹதீஸிலே வருகிறது. ஒவ்வொரு மலக்கினுடைய காது பகுதிக்கு மட்டும் இவ்வளவு பெரிய இடைவெளியை உள்ளதாக ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த அரிஷை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வினுடைய படைப்புக்கு தண்ணீருக்கு அடுத்து மிக முக்கியமான படைப்பாக லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையை அல்லாஹ் படைத்தான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் தான் பேனாவை எழுது என்று சொன்னால் உலகத்தில் வரக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுடைய தக்தீர் கலாக்கதிரையும் அது எழுத ஆரம்பித்தது. லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகை எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல ஹலக்கல்லாஹு லவ்ஹன் மஹ்ஃபூதன், லவ்ஹுல் மஹ்ஃபூல், லவ்ஹுன் சொன்னா ஒரு பலகை, மஹ்ஃபூல் என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட பலகை. மனிதனுடைய கலாக்கதிர் தலை விதியை அல்லாஹ் அந்த பலகையில் எழுதி வைத்திருக்கிறான். இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையை மின் துர்ரத்தின் பைதா, வெள்ளை முத்துக்களால் அல்லாஹ் படைத்தான். வஸஃபஹதுஹு மின் யாகூத்தத்தின் ஹம்ரா, அதனுடைய பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேப்பரை சிகப்பு மரகதத்தால் அல்லாஹ் உருவாக்கினான். வகலமுஹு நூரும், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலினுடைய பேனா இருக்கிறதே ஒளியினால் ஆனது. கிதாபுஹு நூறுன், அதனுடைய கிதாப் வடிவம் ஒளியினால் இலங்கிக் கொண்டிருக்கும். வஅர்துஹு மினஸ் ஸமாஇத் துன்யா வல் ஆகிரா, அந்த புத்தகத்தினுடைய அளவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவிற்கு அதில் மறைத்து அளவிருக்கும். அதனுடைய அகலத்தை பற்றி சொல்லப்படுகிறது, வானம் பூமியினுடைய அகலத்தில் இருக்கும். அந்த புத்தகம், அதனுடைய எழுதப்பட்ட ரகசியங்கள் அத்தனையும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, நபிமார்களுக்கு கூட தெரியாது.
லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் யார் யாருக்குரிய தலைவிதி யார் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சாப்பிடுவது, குடிப்பது, ஊன், உறக்கம் அத்துணையும் அல்லாஹ் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் எழுதி முடித்து விட்டான். ஹதீஸிலே வருகிறது, ஒரு படைப்பினத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருடத்திற்கு முன்னதாகவே அல்லாஹ் அதனுடைய கலாக்கதிரை எழுதி முடித்து விட்டான் என்று வருகிறது. நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு சென்றாங்க. செல்லும் பொழுது கூட ரிவாயத்துக்கல்ல எல்லாத்தையும் பார்த்தார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். ஆனால் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையை பெருமானாருக்கு காட்டப்படவில்லை. ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகத் உதிஅ மின் யமீனில் அர்ஷ், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகை அர்ஷினுடைய வலது புறத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிறது. மனிதனுடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் பதிவு செய்திருக்கிறான். ஒரு மனிதன் என்ன சாப்பிடுவான் என்பதையும் கூட அல்லாஹ் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நாம நினைக்கிறோம், இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன், அதனால கொஞ்சம் ஒரு 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன், கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதித்ததால் நான் பிரியாணி சாப்பிட்டேன் என்று காரணத்தை நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை காரணம் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். இவனுக்கு எதற்காக வேண்டி பிரியாணியை கொடுத்தான், இவனுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தேன் என்ற காரணத்தை அல்லாஹ் அந்த பலகையில் எழுதி வைத்திருக்கிறான். நாம் ஒன்றை விருப்பப்படுவோம், பிரியப்படுவோம், ஆசை கொள்ளுவோம். ஆனால் அதற்கு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் மாற்றமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அத்துணையும் மனிதனுடைய நலவுக்காக வேண்டிதான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறார். வஇன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும், நாம ஒரு பொருளை பார்த்து நாம ஆசை கொள்ளுவோம், இது கிடைச்சா நன்றாக இருக்குமே என்று பிரியம் கொள்ளுவோம். ஆனால் அந்த பொருளில் அல்லாஹ் கெடுதியை வைத்திருப்பான். ஒரு பொருளை நாம் வெறுப்போம், இது ஏன் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கு, இது ஏன் என்னிடத்தில் பேசுகிறது என்று நாம் வெறுத்து ஒதுக்குவோம். ஆனால் அல்லாஹ் அதில் நலவை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், அனைத்து ரகசியங்களையும் அல்லாஹ் இந்த பலகையில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். மனிதன் என்ன சாப்பிடுவான், என்ன குடிப்பான் என்பதையும் அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் இந்த பலகையில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் சில நபருக்கு சில அற்புதங்களை கொடுப்பானாம். முஅஜிஸா, கராமாத் என்று சொல்லுவாங்க. சில பெரியார்களுக்கு அந்த அற்புதம் இருக்கும். நாளை இவர் என்ன செய்ய போகிறார் என்பதை கூட அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்து விடுவான். நபிமார்களுக்கும் கூட இந்த முஅஜிஸா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாளை இவர் என்ன சாப்பிடுவார், என்ன குடிப்பார் என்பதை முதற்கொண்டு சொல்லுவார். அதுபோல ஒரு சில அற்புதங்களை ஒரு பெரியாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, இவரை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ இனிப்பு சாப்பிடுவ, என்ன இனிப்பு பாயாசம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், என்ன மீறி நான் சாப்பிட்டுருவேனா, அப்படியெல்லாம் முடியாது. உடனே அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உனக்கு தக்தீர்ல எழுதப்பட்டு இருக்கிறது, நீ இனிப்பு சாப்பிட்டே தீருவாய். இவர் பயப்பட்டாரு. சரி, இவர் ஹஜ்ரத்துக்கு எனக்கு ஒரு பந்தயம் வச்சுக்கிருவோம், நான் நாளைக்கு இவர்கிட்ட சொல்லணும், நான் சாப்பிடாம தப்பிச்சிட்டேன் பத்தீங்களா அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு வீட்டிற்கு போய் கதவை அடைச்சு உட்கார்ந்துட்டார். படுத்து தூங்குறார். அடுத்த நாள் காலையில் ஆகுது. உள்ளத்துல பதபதைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கால் ஹஜ்ரத் சொன்ன மாதிரியே பாயாசம் வந்துருமோ, உடனே பயப்படுறார். உடனே நினைக்கிறாரு, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா தானே கிடைக்கும், நம்ம இங்கிருந்து என்ன செஞ்சிடலாம், காட்டுக்கு போய்விடலாம் என்று வேகமாக காட்டுக்கு போய்விட்டார். ஆட்கள் இல்லாத வனாந்தர காட்டு பகுதியிலே போய் ஒரு மரத்தினுடைய நிழலில் உட்கார்ந்துட்டார். மரத்தின் நிழலில் உட்கார்ந்தா மத்தியானம் ஆகுது. இப்படி யோசித்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் ஒரு அரை நாள் இருக்கு, கழிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் ஹஜ்ரத்திட்ட போய் சொல்லலாம், நான் பத்தீங்களா பாயாசம் குடிக்கல. உடனே அந்த வழியாக ஒரு பயண கூட்டம் ஒன்று வருது.
பயண கூட்டம் இளைப்பாறுவதற்காக வேண்டி எந்த மரத்து கீழே இவர் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த மரத்து கீழே வந்து பயண கூட்டம் தன்னுடைய உடைமைகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு போர்வையை புத்திட்டு அந்த இடத்துல உணவு சமைத்து முடிச்ச உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம் என்று பாயாசத்தை செய்ய ஆரம்பிக்குது. எந்த பாயாசத்தை நினைத்து பயந்து வெறுத்து ஓடி வந்தாரோ அந்த பாயாசத்தை இந்த கூட்டம் செய்யுது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கூட்டம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த பயண கூட்டத்தை தாக்குவதற்காக வேண்டிய ஒரு கொள்ளை கூட்டம் ஒன்று இந்த கூட்டத்தை ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. என்னங்க, ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. சாப்பிட்ட கையோடு எல்லாருமே சுத்து வளைக்கப்பட்டாங்க. அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கப்பட்டது. கடைசியாக அந்த கொள்ளை கூட்ட தலைவன் அந்த சாப்பாட்டு என்ன சமைச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்ல எல்லா நபர்களும் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, வேகமாக மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கிளைகளோட மறைச்சுக்கிட்டார். எல்லோருமே ஓடிட்டாங்க. கைது செய்யப்பட்ட நிலையில் எல்லாரும் என்ன செய்தாங்க, சுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் கிளையின் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னங்க, இப்ப கொள்ளை கூட்ட தலைவனுக்கு ஆசையா இருக்கு அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும் அப்படின்னு. உடனே தலைவர் ஒரு கொள்ளை கூட்டத்திலிருந்து ஒருத்தன் சொல்றான், தலைவா உடனே சாப்பிட்றாத, அதுல விஷம் கலந்திருக்க போகுது. அப்ப என்ன செய்யறது? இங்க இருக்கிற யாரையாவது ஒரு ஆளை வச்சு அந்த பாயாசத்தை செக் பண்ணுங்க. யாரை செக் பண்ணலாம்? எல்லோருமே சாப்பிடுவதற்கு முன் வரல. மேல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க, அவனை பிடிங்க. என்னங்க, மேல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க, அவனை பிடிச்சு ஒருத்த மேல ஏறி அவனை பிடிச்சு இழுத்து பொத்துன்னு கீழே விழுந்த உடனே அவன் என்ன சொல்றான், எனக்கு எதை வேணாலும் கொடுங்க, இந்த பாயாசத்தை மட்டும் கொடுத்துறாதீங்க. என்னங்க, அந்த கொள்ளக்கூட்ட தலைவனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப இந்த பாயாசத்துல என்னமோ இருக்கு, அதனாலதான் என்ன செய்யறாங்க, இவன் குடிக்க மாட்டான். இல்ல ஊத்து வாயில அப்படின்ற உடனே ரெண்டு பேரு வாயை பிடிச்சு இழுத்து அந்த பாயாசத்தை உள்ள திணிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் கத்த அவருடைய வாயில பாயாசம் திணிக்கப்படுகிறது. ஒரு வழியா சாப்பிட்டார். பாயாசத்தை சாப்பிட்டுட்டு வாய் வீங்கின நிலையில வேகமாக அடுத்த நாள் காலையில அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தேடி ஓடி வர்றாரு. ஓடி வந்து சொல்றாரு, ஹஸ்ரத், நீங்க பாயாசம் சாப்பிடுவேன்னு சொன்னீங்க, இது மாதிரி ஒரு குத்தி வாயை வீங்க வச்ச நிலையில பாயாசம் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தா நான் வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியா குடிச்சிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் என்ன சாப்பிட வேண்டும், என்ன குடிக்க வேண்டும் என்பதை முன்னதாகவே அல்லாஹ் தக்தீரில் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களை லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அப்ப பலகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்து முடித்தவுடன் அனைத்தும் நிர்ணயமாக்கப்பட்ட நிலையில முதல் கட்டமாக சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு மலக்குகளிடத்தில் ஆலோசனை செய்ய, மலக்குமார்கள் எல்லாம் பூமியில் ஏற்கனவே இருந்த ஜின் கூட்டத்தை பற்றிய பேச்சை எடுத்து வேண்டாம், இந்த கூட்டத்தை படைக்க வேண்டாம் என்று சொல்ல, வல்லாஹு அஅலம் வ அன்தும் லா தஅலமூன் என்று சொல்லி, நான் அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்லி முதல் கட்டமாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன் கையினால் படைத்தான். முதல் கட்டமாக ஆதம் அலைஹி வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், காய்ந்த களிமண்ணை கொண்டு அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்காக வேண்டி மண்களை எல்லாம் அல்லாஹ் பூமிக்கு எடுத்துட்டு வர சொல்லி ஒவ்வொரு மலக்குகளுக்கு கட்டளையிடப்படுகிறது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க, மண் எடுக்கணும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து பூமி பேசிச்சா, இப்படி இரத்தத்தை ஓட்டக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய மனிதனை என்கிட்ட நீ படைக்க போறியா, நான் மண் தரமாட்டேன். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க, பூமி புலம்புகிறது, அழுகிறது. இறுதியாக என்னை மறுபடியும் நரகத்திற்கே அல்லாஹ் தூக்கி எறிவானே, அப்படிப்பட்ட வேதனை என் மூலமாகத்தான் ஏற்பட வேண்டுமா, நான் மண் தரமாட்டேன் என்று புலம்பியது. கவலைப்பட்ட நிலையில் மறுபடியும் சென்றாங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குமார்களும் வந்த உடனே கடைசியாக மலக்குல் மௌத் யாரு? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க வர்றாங்க.
மண்ணு புலம்புது, அழுகுது, புலம்புது. ஆனா எந்த ஒன்றின் மீதும் இரக்கம் காட்டல. அல்லாஹ்வின் கட்டளை இதுதான், நீ என்ன புலம்புறன்னு ஒரே பிடிய அள்ளி மேல கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முன்னால் படைப்பினங்களுடைய பாசாங்கை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கல. அதனால் அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரூஹ் வாங்கும் கைப்பற்றும் பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். மற்ற மலக்குகளுக்கு மலையின் பொறுப்பை இஸ்ராஃபில் சூர் ஊதும் பொறுப்பை இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், மலை பொறுப்பை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பொறுப்பை பிரித்து கொடுக்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டும் அல்லாஹ் ரூஹை கைப்பற்றும் பொறுப்பை கொடுத்ததற்குரிய காரணம் இதுதான். மனிதன் இறைவன் கட்டளைக்கு முன்னால் எந்த ஒரு இரக்கமும் படவில்லை. அப்ப மண்ணை எடுத்து கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க அல்லாஹ் தனது கரங்களால் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜடலத்தை படைத்து முடித்த உடனே இப்பொழுது ரூஹ் முதல் கட்டமாக வனஃபஹ ஃபீஹி மிர் ரூஹி, அல்லாஹ் ஹதீஸ் குதுஸிலே வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த களிமண் ஜடலத்தில் தன்னுடைய ரூஹை அல்லாஹ் முதலில் ஊத ஆரம்பித்தான். உடலில் இருந்து அப்படியே கால் வழியாக ரூஹ் மெல்ல 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 உடலை அடைகிறது, நெஞ்சு பகுதியை அடைகிறது, அதற்கு பிறகு வாயை அடைகிறது. மூக்கு அடைந்த உடனே முதலில் ஒரு தும்மல் ஒன்றை தும்முகிறார்கள். தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு ரூஹ் கண்ணை அடைகிறது. கண்கள் முதலில் திறக்கிறது. சொர்க்கத்தினுடைய வாசலை அந்த கண் பார்க்கிறது. சொர்க்கத்தினுடைய வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்ற வாசகத்தை முதலிலே கண் பார்க்கிறது. மூளை வரைக்கும் ரூஹ் செல்லுகிறது, மூளை சிந்திக்கிறது, முதல் படைப்பு நீதான். ஆனால் முஹம்மது என்று ஏற்கனவே ஒரு அல்லாஹ்விற்குரிய இறை நேசர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மூளை சிந்திக்கிறது. நம்மை விட இறைவனுக்கு நெருக்கமான ஒரு படைப்பு இருக்கிறது என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைத்த உடனேயே புரிந்து கொண்டார்கள். அப்ப உயிர் வந்த உடனே முதல் கட்டமாக அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுகிறார். உயிர் படைக்கப்பட்ட நிலையில உயிர் வந்துருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே படுத்த நிலையில் இருக்கிறார்கள். மலக்குகளுக்கு கட்டளையிடப்படுகிறது, உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்க சஜிதா செய்யுங்க. சஜிதானா கிதாபுகள்ல வருது, நாம தொழுகையில செய்யறதை போல செய்த சஜிதாக்கள் கிடையாது. அப்படியே தலை குனிவது மட்டும்தான் சஜிதாமாக அந்த இடத்தில் அல்லாஹ் சொன்னான். உஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது, எல்லா மலக்குகளும் உடனே சஜிதா செய்தார்கள். தஃப்சீர்ல வருது, முதலில் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு உடனே அடிபணிந்த மலக்குகளில் ஒரு நபர் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யோசிக்கவே இல்லை. படைப்புக்கு முன்னால் அல்லாஹ் சஜிதா செய் என்று சொன்ன உடனே யோசிக்காமல் சஜிதா செய்தவர்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தனக்கு நெருக்கமான மலக்காக, மலக்குகளுக்கு தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். வேதங்களை கொண்டு வரும் பொறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தார். குர்ஆன் மட்டுமல்ல, முன்னால் இறக்கப்பட்ட தௌராத்துடைய வேதத்தையும் அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள். இன்ஜீல் வேதத்தையும் அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள். ஜபூர் வேதத்தையும் அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள். மலக்குகளுக்குரிய தலைவராக ஜிப்ரீலை நியமித்தான். காரணம், முதலில் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு உடனே பணிந்தார்கள். ஃபஸஜதல் மலாயிகா குல்லுஹும் அஜ்மஊன், ஒரே ஒரு நபர் மட்டும் சஜதா செய்யாமல் இருந்து விட்டார். இல்லா இப்லீஸ், குர்ஆனில் வருகிறது. அபா, நான் எதுக்கு சஜ்தா செய்யணும், நான் எதுக்குங்க சஜ்தா செய்யணும்? இப்லீஸ் முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குகளுக்கெல்லாம் தலைவர். பூமியிலிருந்து கைது செய்து கொண்டு வரப்பட்ட ஜின்னுடைய வர்க்கத்தில் அசாஸ் என்னும் பெயரை சார்ந்தவன் இப்லீஸ். ரொம்ப பணிவாக இருந்தார். வானலோகத்திற்கு வந்து இறைவனை வணங்க ஆரம்பித்தார். உடனே அல்லாஹ் மலக்குகளுக்கு தலைவராக பொறுப்பை கொடுத்தான்.
ஆனால் கர்வம் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தது. பதவிகள் கிடைக்க கிடைக்க தலையில் கர்வம் மேற்கொள்ள ஆரம்பித்தது. என்னங்க? தகப்புர், கிபுர், அபா வஸ்தக்பர். இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, மறுத்தான், பெருமை கொண்டான். முதலிலே மனிதன் சோதனை செய்யப்பட்டது பெருமையினால் தான் என்று கிதாபுகளில் பதிவு செய்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கு தலைக்கணம் இருக்கிறதோ வெகு சீக்கிரம் அழிந்து போவான். தீக்குச்சியும் தீப்பொட்டியும் பேசிக்கொள்ளுச்சான். என்ன பேசிச்சான்? நம்ம 2 பேரும் இணைகிறனாலதான் நெருப்பு உருவாகுது. தீக்குச்சி சொல்லுச்சான், ஆனா நம்ம 2 பேரையும் தேய்க்கிறனாலதான் நெருப்பு வருது. ஆனால் தேய்ச்ச பிறகு நான் எரிஞ்சு கரிஞ்சு சாம்பல் ஆகிறேன், நீ மட்டும் சேஃப்டியா இருக்கியே அப்படின்னு தீப்பொட்டிட்ட பேசுதான். அதுக்கு தீப்பொட்டி சொல்லுச்சான், இல்ல இல்ல, உன் தலையில கர்வம் இருக்கிறனாலதான் நீ எரிஞ்சு சாம்பலா போயிடுற. என்னங்க? அப்ப பாருங்க, எந்த இடத்தில் பெருமை வருகிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறான். மன் தவாதஅ லில்லாஹ், யாருக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி பணிவை மேற்கொள்ளுகிறாரோ ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டே செல்லுகிறான், உயர்த்தி கொண்டே செல்லுவார். அல்லாஹ் சொல்லுகிறான், படைப்பினங்களுடைய உள்ளம் எனது 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, நான் மாற்றியவாறு அவரை திருப்புகிறேன். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும் பொழுது வானலோகத்திலிருந்து படைப்பினங்களுக்கு கட்டளை வருகிறது, இன்னாரை அல்லாஹ் நேசம் கொள்கிறான், நீங்களும் பிரியம் கொள்ளுங்கள். கடல் ஜீவராசிகள் அத்தனையும் இவருக்காக வேண்டி துஆ செய்ய ஆரம்பிக்கிறது. ஊர்வன பரப்பன அத்தனையும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க இவருக்காக வேண்டி துஆ செய்ய ஆரம்பிக்கிறது. மன் தவாதஅ லில்லாஹ், பணிவை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டே செல்லுகிறான். ஷைத்தான் பணிவை மேற்கொள்ளவில்லை, அபா மறுத்தான், வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன். உடனே அல்லாஹ் ஷைத்தான்கிட்ட கேட்கிறான், எல்லாரும் சஜ்தா செய்யறாங்க, قال ما منعك الا تسجد لان تسجد لامرتك, நான் ஏன் உன்னை சஜ்தா செய்த தடுத்தது எது, ஏன் சஜ்தா செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, ஆல் அன கைரும் மின், ஆதமை விட நான் உயர்ந்தவன். ஹலக்தனி மின் நார், என்ன நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், வஹலக்தஹு மின் தீன், அவரை களிமண்ணிலிருந்து படைச்சிருக்கிற. என்ன நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், அவரை களிமண்ணிலிருந்து படைச்சிருக்கிற. எப்படி ஒரு களிமண்ணுக்கு முன்னால் ஒரு நெருப்பு பணிந்து போகும்? நெருப்பு மேலே எரியக்கூடியது, களிமண் கீழே கிடக்கக்கூடியது. களிமண்ணையும் பொசுக்கக்கூடிய தன்மை நெருப்புக்கு இருக்கிறது. அந்த நெருப்புக்கு முன்னால், அந்த களிமண்ணுக்கு முன்னால் நெருப்பு எப்படி சிரம் தாழ்ந்து போகும்? எனவே நான் பணிந்து கொள்ள மாட்டேன் என்பதாக அந்த இடத்தில் அல்லாஹ்விற்கும் ஷைத்தானுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடைபெறுகிறது. வாக்குவாதத்திற்கு பிறகு ஷைத்தான் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலும் எல்லா இடத்திலும் எப்படிப்பட்ட நிஅமத்துக்களை புசித்து சாப்பிட்டு ஊர்ந்து சுற்றி வந்தார்கள், அதற்கு பிறகு என்ன என்ன சோதனைகள் ஷைத்தானின் மூலமாக சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஏற்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும்